அனுமதி கொடுத்திருக்காரா? கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இப்ப என்ன சொல்றாரு, அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க சார். டிஜிபி அலுவலகத்தில் இருந்து பரபரப்பாக வெளியில் வந்த டிவிகே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். காலையில திருப்பி மீட்டிங் இருக்குது. இல்ல இப்ப என்ன சொல்றாரு, அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அனுமதி கொடுக்கப்படும். இல்ல மீட்டிங்கா? செய்தியாளர்களின் கேள்விகளை நிராகரித்து அவசரமாக காரில் புறப்பட்டு சென்ற பரபரப்பு காட்சிகள். காலையில திருப்பி மீட்டிங் இருக்குது. இல்ல இப்ப என்ன சொல்றாரு, அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அனுமதி கொடுக்கப்படும். இல்ல மீட்டிங்கா? இல்ல சார், இப்ப நேர்ல தான் இருக்கீங்க சார். சொல்லுங்க சார். புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்க உள்ள ரோட் ஷோவிற்கான அனுமதி குறித்து இன்னுமே முடிவு வராததால அரசியல் வட்டாரத்துல பேசுபொருளாக இருக்குது. காலாப்பட்டு முதல் கன்னியாகுமரி வரை நடைபெறவுள்ள ரோட் ஷோவிற்கான அனுமதி மனுவை கடந்த வாரமே கழக நிர்வாகிகள் டிஜிபி மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அளித்திருந்தாங்க. ஆனா கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி காவல்துறை அனுமதி வழங்குவதில் தயக்கமாக இருப்பதாக கூறப்படுது. இந்த நிலையில தான் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இன்று மீண்டும் டிஜிபியை சந்தித்து அனுமதி கோரி மனு கொடுத்திருக்கிறார். இதனையடுத்து அங்கிருந்து கிளம்பும் போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்காம விரைவில் அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது என்று மட்டுமே கூறிவிட்டு புஷி ஆனந்த் அங்கிருந்து உடனடியாக கிளம்பியிருக்காரு. ரோட் ஷோ நடைபெற இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில அனுமதி கிடைக்குமா என்ற கேள்விக்கு பதில் வராததால புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு காணப்படுது.